என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகாசனங்களை செய்துவிட்டால் மற்ற மனிதர்களிலிருந்து நாம் வேறுபடுகின்றோம். நல்ல நல்ல கெட்ட பழக்கங்களெல்லாம் நம்மை விட்டு ஓடிவிடுகிறது. நல்ல பழக்கங்களெல்லாம் கைவசம் வந்து விடுகிறது. நினைவாற்றல் பெருகிவிடுகிறது. நோயற்ற வாழ்வுக்கு வழிகாட்டுகிறது. நமக்கு நாமே டாக்டர்களாக மாறக்கூடிய தன்மையெல்லாம் பெருகிவிடுகிறது என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு சந்திரேஷ் 9 வயது, சீனிவாசன் 9 வயசு. சந்திரேஷ் JCMMSP ஸ்கூல், தங்கம் மெட்ரிக் பள்ளி சீனிவாசன். இவர்கள் இருவரும் பர்ஸ்வ கோண ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே எழுந்து நில்லுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. தலை மேலே பார்க்கணும். அப்படி பாரு, அவசரப்படாத, அப்படியே பாரு. முதுகெலும்பை திருக்கக்கூடிய ஆசனங்களில் இதுவும் உண்டு. இடுப்பு பெரிதானவர்கள், பட்டெக்ஸ் பெரிதானவர்கள், தொடை சதை அதிகமானவர்கள் இந்த ஆசனம் செய்தால் அவைகள் குறையும். முதுகெலும்பை திருக்கக்கூடிய ஆசனங்களில் இது முக்கிய இடம் பெறுகிறது. மெதுவாக எழுந்திருங்கள். கையை அப்படியே வச்சுருக்கணும். கையை எழுந்திரு, நேரே எந்திரி, கையை திரும்பு, கையை உயர்த்து, நேரே பாரு. கையை நல்ல உயர்த்தல சந்திரேஷ். இடது கீழே கிடக்கு, மேலே உயர்த்து. லெஃப்ட் ஹேண்டை உயர்த்து. சரி. இப்பொழுது அப்படியே வலது பக்கமாக திரும்பணும். திரும்பி இடது காலை தொடணும், வலது கை. அப்படி தலை மேலே பாரு. கால் மடங்கப்படாது, காலை நிமிரு. வெரி குட். அப்படியே நேரே நிமிரு. கையை கீழே போடு. நல்லா மூச்சு எடுத்துக்கோ. நல்ல மூச்சுகள், 2 மூச்சுகள். ஒருவருக்கு நேரே பாரு. டேர்ன் பண்ணி நேரே பாருங்கடா. தேம்னு பாரு. நேரே பாரு. கால அகலமாக இன்னும் கொஞ்சம் முன்னவா. கால அகலப்படுத்து. நல்ல கையை நீட்டு 2 பக்கமும். அப்படியே வலது பக்கம் திரும்ப. கை எங்கே வைக்கணும்? அப்படி வை. சரி, கீழே வை, தரையில் வை கையை. சரி, தலையை மேலே பாரு. முட்டு மடங்கப்படாது. வெரி குட், நல்லா பண்ணுறீங்க. அப்படியே மெதுவாக நம்புருங்க. கை அப்படியே இருக்கணும். ஏன்டா இடதுக்கு கீழே போகுது, மேலே தூக்கு. அப்படியே வலது பக்கம் திரும்ப. முட்டு மடங்காமல் கையை தரையை தொடணும். கை முன்ன போகணும் சந்திரேஷ். கை முன்ன போகணும். மேலே தூக்கி இருக்க கை அப்படி போட்டோம். வெரி குட். அப்படியே நேரம் வாங்க. கையை கீழே போடு. நல்ல மூச்சு வாங்க. இன்னொரு தடவை கையை நேரம் நீட்டு. அப்படி உயர்த்திக்கோ. அப்படியே வலது பக்கம் திரும்ப. இந்த பக்கம் கொண்டு வா. முட்டை நம்பரு, முட்டை நம்பரு. மெதுவாக எழுந்துருங்க. நேரே வாங்க. அப்படியே இடது பக்கம் டேர்ன் பண்ணுங்க. கையை உயர்த்து. நீ இடது கை கீழே போகுது, என்னன்னு தெரில. அப்படியே டேர்ன் பண்ணி காலத்தோடு
நல்லா பண்ணுறாங்க. சரி, அப்படியே நிமிருங்க. பத்மாசனத்தில் உட்காருங்க. முன்ன மாதிரி என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, இந்த குழந்தைகள் செய்வதை பார்த்து நீங்கள் அப்படியே விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கெல்லாம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இடுப்பு பெரிதாகி விடுகிறது. ஒரு குழந்தை பெற்று விட்டாட்டே இடுப்பு உரல் மாதிரி ஆயிடுது. வெளிநாட்டுக்காரர்களுக்கு பாருங்கள், வடநாட்டு பெண்களை பாருங்கள், அவர்களுக்கெல்லாம் இடுப்பு இவ்வளோ பெரிதாகாது. தமிழ்நாட்டு பெண்களுக்குத்தான் இது இடுப்பு பெருசாகி விடுகிறது. அவர்களுக்கு இந்த இடுப்பை குறைப்பதற்கு அற்புதமான ஆசனம் இந்த பரிவர்த்தன திரிகோணாசனம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியுடன் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது எளிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.